ஓகே, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரா? ஓகேங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. போவோங்க. அம்மே அக்கா, கொல்லிமலைக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் ஹில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-20 கிலோமீட்டர் இருக்காது தெரியலையே. நம்ம பாட்டுக்கு சொல்கிறோம் லெஃப்ட்டு. பாய், எங்கேயா கொல்லிமலை கூப்பிட்டு போகிறீங்களா முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போகிறீங்களா? தலை, கொல்லிமலை கூப்பிட்டு போக சொன்னால் முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் வண்டி பிடிங்கிட்டு விட்டுருவாங்களோ? தொட்டுட்டேன். இங்கே நல்லாவே தொட்டுருக்கலாம் பஸ்ஸு. ஏன்டா அந்த முன்னாடி போகிற வண்டியை எப்படிலாம் சைடு போட்டோம், இப்போ வழி விடுவான்றீங்க. கம்முன்னு இருங்க, சண்டைக்கு தான் வந்துட போகிறாங்க. என்ன பாஸு? ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே சேரடிக்கும், எதையுமே கவனிக்கவே முடியாது. நம்ம வண்டி வந்து அழுக்காயிரும், சேத்துல விடக்கூடாதுலாம் யோசிக்கவே கூடாதுங்க. ஏன்னா வரதே ஒரு நாள் ரைடு தான். நாமக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா தாண்டிட்டோம். இப்போ கொல்லிமலைக்கு வழியில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மேப் வந்து நம்ம பார்க்கல, நம்ம V4 தான் போட்டு போயிட்டுருக்காப்புல. பார்த்துப்போங்க. வாவ், வியூ செம்மையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது வியூவு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதை தாங்க கொல்லிமலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்போ அதுவாக தான் இருக்கும். வாவ், அடிப்பொலி. அடிப்பொலியான கைஸ். அப்பா, கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது அந்த டைமில் போகிறோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து சன்ரைஸ் பார்த்துருக்காங்க. ஹில்ஸ் ஏறிட்டு சன்ரைஸ் பார்த்துருக்கலாம், இல்லை ஏற கூட சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். பங்கமாக இருந்திருக்கும். சரி, ஓகே. பட் எனக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் அங்கே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலே ஓகேங்க. ஏன்னா போன டைம் பசங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிங்க. ஏன்னா கிளைமேட்டு படு மோசமாக இருந்திருக்கு. அந்த கொல்லிமலையில் வந்து ஃபயர் ஆச்சு பார்த்திங்கன்னா, அந்த டைமில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க. ஓகேங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இந்த வழியில் கேமரா ஆஃப் பண்ணவே தோண மாட்டேங்குதுங்க. அப்படி இருக்குது பயங்கரமாக. நம்ம ஊரில் இப்படி ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொல்லிமலைக்கு இது வரைக்கும் வந்ததில்லைங்க. ஏற்காடு கூட நிறையா டைம் போயிருக்கோம். கொல்லிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஃபஸ்ட் டைமு. நன்னாரே நன்னாரே. எங்கப்பா அறந்தீங்க பாஸ்? ஒன்றா விட்டு போயிடுவாங்க. இங்கேயா ஆளைய காணா, கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் பறந்துட்டாங்களா? அங்கே போயிட்டுருக்கானுங்க. நம்மளும் போவோம். இங்கேயே நம்ம பசங்களை கையில் பிடிக்க முடியல. இன்னும் ஹில்ஸில் ஏறிட்டானுங்கன்னா மேலே ஏறி போய் தான் நிற்பானுங்க. அது வரைக்கும் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. சர்ரு புருன்னு போயிட்டே இருப்பாங்க போலயே. அதே மாதிரி எந்த ஒரு சம்பவம் எதுவும் நடக்காமல் இருக்கணுங்க மெயினாக. எந்த பக்கம்யா? லெஃப்டா? ஓகே. ஐயோ, லெஃப்டா ரைட்டாயா? ரைட்டில் போனால் தான் கொல்லிமலைக்கு போகிற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் பசங்களாம் லெஃப்ட்டில் தான் போகிறாங்க. ஓகே டன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேங் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை போயிட்டுருக்காங்க. அவங்க நம்ம பசங்களை பார்த்து தான் யாரா இவனுங்களாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பசங்க நம்ம வெயிட் பண்ணுவாங்களா? ஃபுல்லாக கிளம்பிடுவாங்களா? இல்லை, இவங்களா பாருங்கயா, இவங்க கேங் பசங்களுக்கு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பசங்க தான் இருக்கானுங்களே. சரி, ஓகே. வாவ், வியூ செம்மையாக இருக்குங்க சீரியஸாக. ஓ, இந்த ரோடுனால தான் அழுத்திட்டானுங்களா? டேய், நான் அவங்க கூட வந்துருக்கேன்டா. ஸோ ரைட்டுங்க, இங்கேயே ஒரு ஹிமாலயனு. இவங்க வளர்த்துறாங்க, எல்லாரும் வளர்த்துறாங்க. என்னப்பா சரி, ரேஸ் போட்டு போகிறீங்களா? சரி ரைட்டு. என்னது இது, இன்னைக்கு வீக்கெண்ட்னால கொல்லிமலைக்கு ஏகப்பட்ட வண்டி வரும் போலையே. இங்கேருந்தே ஸ்டார்ட்டா கொல்லிமலை? அதில் இருந்தானா? ஓகே.
போங்கடா பிளாக் பண்ணலடா. சரி ஓகேங்க. ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வெறியாக இருக்குது. ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. இது கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சம்திங் போட்டிருந்ததுங்க. 30 கிலோமீட்டர் போல்தே. நான் கூட தாத்தா திரும்புகிறாரு நினைச்சு பயந்துட்டேங்க ஒரு செகண்டு. சொப்பா வாவ், சீரியஸாக ஒர்த்துங்க, பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட்டு ரொம்ப இருட்டில் வந்திருந்தோம் அப்படின்னா சீரியஸாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. மீன்ஸ் ஃபுல்லாக ஃபாகாக இருந்திருக்கும், இருட்டாக இருக்கிறனால எதுவும் தெரியாது. இப்போ கொஞ்சம் நல்லா லைட்னிங் இருக்கிறனால பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வாமாக இருக்கிறனால கிளைமேட்டும் நல்லா இருக்குது, லைட்னிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இன்னும் ஹில்ஸ் ஏற வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெறியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க வரமாட்டானுங்க இப்போதைக்கு. இனி சின்ராஸ் கையில் பிடிக்க முடியாதுங்க. வா செம்மையாக இருக்குங்க. 2 பக்கமே தானே பாக்கு மரம்னு நினைக்கிறேன். ஆமாம், தென்னந்தோப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரமும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த இடம்லாம் வரும்போது அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா காடு ஃபுல்லாக மேலே தண்ணி போயிடுற காடா, அதனால் பயங்கரமாக இருக்குது கிளைமேட் எல்லாமே. வாவ், இவ்வளோ நாளாக இதை தான் மிஸ் பண்ணிருந்தோமா. ஐயோ மைக்கு பிடிங்கிருக்கு போகுது. நான் பாட்டுக்கு பெண்ணாத்தின்னு வந்துன்னு இருப்போம். அப்புறம் ஓகே அடா ஆஃப் ஆகு. எனக்கு தெரிஞ்சு பா பயங்கர வாபிள். பிரேக் அடிக்கிறேன், அப்படி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அலையுது. ஏருக்கு இது கம்மியாக இருக்கான்னு தெரிலங்க. ஏர் செக் பண்ணிட்டு தான் வந்தேன், பட்டு பயங்கரமாக இதாகுது. சிங்கிள் லேண்டில் இது பண்ணல, உங்களுக்கு சிக்னல் காமிச்சேன்ல, அதனால தான். என்னையா எப்போயா ஹில்ஸ் ஆரம்பிக்கும்? ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்னு வைங்க. வா சாரிங்க, கொஞ்சம் வந்து உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் அடிச்சதுன்னா எதுவும் கொஞ்சம் கவுச்சிக்காதீங்க. ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்குங்க. எதிர்காற்று வந்து மூஞ்சில் அடிக்கிறப்ப பயங்கரமாக இருக்குது. வாவ், வரே வரே வா வரே வரே வா. ரைட்ரா அலும்புடா டேய். சரி ரைட்டுங்க, நம்ம பசங்க முன்னாடி பூந்தடிச்சு கிளம்பிட்டாங்க. நம்ம இவங்க கூட கேங்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதான். அப்படியே வேறு என்னங்க பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஐயோ இவங்க பயங்கரமான கோளாறாக இருப்பாங்க போலையே. சரி ஓகே, ஏன்னா நாம்ளும் அப்படி தான் கோளாறு மாதிரி தான் நாமளும் வந்துட்டு இருந்தோம். சரி ஓகேங்க, நம்ம பசங்க கூட போகிறத சேஃபு. அவனுங்க கூட போயிடுவோம். இந்த கார் வராமல் இருந்ததுன்னா நம்ம அப்படியே போயிருக்கலாம். கடா கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் உங்களை ஆளையே காணோம். ஓகேங்க, கொல்லிமலைக்கு வந்தாச்சு. போகலாம். இல்லை பசிக்குதா?
டீ குடிச்சு போகலான்றாங்க.